வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு. வாழைப்பூ பொரியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். பருப்பு போட்டிங்கன்னா வாழைப்பூ கூட்டு சொல்லிடலாம். வெறும் தேங்காய் போட்டிங்கன்னா வாழைப்பூ பொரியல். இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து வாழைப்பூ இங்கே இருக்குது பாருங்கள், வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை நான் வந்து அந்த நரம்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த நரம்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பாலித்தீன் மாதிரி இது மாதிரி பிளாஸ்டிக் ஆட்டம் இருக்கும், அதையும் நான் எடுத்துகிறேன். தயவுசெய்து எடுத்துடுங்க, குழந்தைங்களுக்கு வந்து அது டைஜஷன் ஆகாது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நான் மோரில் கொஞ்சம் உப்புலையும் போட்டு மோரில் உப்பு கலந்து தண்ணியில் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்காமல் அப்படியே கலர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். வரமிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம். இந்த தேங்காவை நான் இப்போ திருவி போட போகிறேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம். இப்போ நான் பேனில் ஆயில் விட்டுட்டேன். கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன், கூட்டுனால இந்த ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வாழைப்பூவை குக் பண்ணிங்கன்னா எதுலேயுமே ஒட்டாது, அப்படியே சும்மா பாயில் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் தேங்காய்லாம் போடுறது. பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அதனால் பாசிப்பருப்பு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் கடுகு போட்டுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் வெங்காயமும் கருவேப்பிலை வரமிளகா, பச்சை மிளகா இருந்தால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டால் ஒரு வாசம் இருக்கும். இது கூட உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சின்னா தயவுசெய்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷனு, ஹெல்த்தியும் கூட. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை கிடச்சா போடுங்க. எனக்கு கிடைக்காதனால நான் வெறும் வாழைப்பூவை தனியாக பண்ணுறேன். நீங்கள் வாழைப்பூவில் வந்து வாழைப்பூ வடை செய்யலாம், வாழைப்பூ பொரியல் செய்யலாம், தேங்காய் போட்டு பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். இது மாதிரி நல்லா பண்ணால் ரொம்ப நல்லது. என்னென்னா அதை க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஹெல்த் ஆஸ்பெக்ட் பார்க்குறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அது பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஒரு வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தான் இருக்குது வாழைப்பூ, ஸோ பார்த்து அளவாக போட்டுக்கலாம். பருப்புக்கும் சேர்த்து போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த வாழைப்பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா, மோரில் உப்பில் ஊற வச்ச வாழைப்பூ இருக்கு இல்லையா, இதை நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக விட்டுக்கலாம், பிகாஸ் இதுலேயே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இன்னொன்று நம்ம பருப்பும் போட போகிறோம், ஸோ இது வேகிறதுக்கு மட்டும்தான். ஸோ கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அது குக் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், தேங்காய் போட்டலாம். தேங்காய் போட்டால் கொஞ்சம் அது கூட சேர்ந்து ஜெல் ஆகிக்கும். கடைசி நேரத்தில் பருப்பு போட்டுக்கலாம். தேங்காய் நான் காட்டின தேங்காய் அளவை துருவி போடுறேன். இது கூட கொஞ்சம் சேர்ந்து தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். நம்ம அதுக்கப்புறம் பருப்பு, ஏன்னா காரம் பருப்பு போடும்போது அதில் ஒரு தண்ணி இருக்கும், இது ஓப்பன்லேயே இருக்கட்டும். நல்ல வாசம் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு இல்லைங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, பாசிப்பருப்பு, அதை போட்டுடலாம். நீங்கள் வந்து பசஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் தாராளமாக பருப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிட்டு நீங்கள் ஆக்கிட்டிங்கன்னா பிசைஞ்சு சாப்பிட்டு மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு புளிக்குழம்புக்கு தான் இது சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். அதனால் நான் பருப்பு அளவாக தண்ணி அளவாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜெல் ஆகிடும். இப்போ நான் இதோடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். மோரோவர் அந்த இதோட வேறு வடை செய்ய போகிறோம், அதுவுமே இதோட பிளேலிஸ்ட்டை நான் உங்களுக்கு போடுறேன், அதுவுமே நீங்கள் பாருங்கள். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் வந்து பருப்பு போட முடியலன்னா தேங்காய் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பருப்பு போட்டனால இப்படி இருக்குது. தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா சாதத்துக்கு மெயின் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்லாம்.
நம்ம இது மாதிரியான ஹெல்த்தியான டிஷ்ஷை நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.